ஸோ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு சிவில் இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் பத்தி போடுறீங்க, HSC சேஃப்டி ஆஃபீஸர் பத்தி போடுங்க, துபாயில நல்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. HSC சேஃப்டி ஆஃபீஸர் எபினோட இன்னைக்கு வந்திருக்கும். சோ HSC சேஃப்டிக்கு வந்து துபாயில நல்ல ஸ்கோப் இருக்கா ப்ரோ? எப்பவுமே நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்போ இருக்க பிரசன்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது, நிறைய ஹைரிங்ஸ் போயிட்டு இருக்குது. சோ நம்பி நீங்க HSC படிக்கலாம். ஓகே, சோ டைரக்டா இங்க வந்து இந்த இண்டீட் லிங்க்டின் எல்லாம் அப்ளை பண்ண வேலை கிடைக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க 12th படிச்சு முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் பண்ணீங்க? 12th முடிச்சிட்டு நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். 4 years கோர்ஸ் பண்ணீங்க. 4 years. அப்புறம் நீங்க என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இந்த HSC சேஃப்டிக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் நான் டைரக்டா நிபோஷ் படிச்சேன். அது வந்து 2 months கோர்ஸ். ஓகே, சோ அது முடிச்சதும் இங்க டைரக்டா துபாய் வந்துட்டேன். சோ பெட்டர் ஊர்ல எழுதுறது நம்மளுக்கு பெட்டர். ஊர்லயும் எழுதிக்கலாம், இங்க வந்தோம் நீங்க ஜாப் பார்த்துட்டு நீங்க நெபோஷ் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களோட கம்ஃபர்ட்னஸ். சோ இந்த நெபோஷ் எழுதுறதுக்கு எவ்வளவு ப்ரோ ஃபீஸ் ஆகுது ஊர்ல? எனக்கு நான் படிக்கும்போது 50 to 60K ஆச்சு. ஓகே, சோ 50 to 60,000 இன்வெஸ்ட் பண்ணா துபாயில வந்து HSC சேஃப்டி ஆஃபீஸர் ஏறிடலாம். இங்க எவ்வளவு salary எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்? சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2,500 to 3,000 இருக்கும். ஆமா. ஓகே, சோ உங்க HSC சேஃப்டில ஒரு லெவலுக்கு அப்புறம் சேச்சுரேஷன் இருக்கும். சோ அந்த சேச்சுரேஷனை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ்டா போகணும்னா நெபோஷ் முடிச்சுட்டு என்ன படிக்கணும்? அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா நெபோஷ் லெவல் 6 இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு 3 months கோர்ஸ் தான். ஓகே, அது எடுத்துக்கலாம், அதுவும் படிச்சுக்கலாம். அது படிச்சு முடிச்சா HSC மேனேஜர் அந்த மாதிரி ஆகலாம்ல? கண்டிப்பா மேனேஜர். அது வந்து மேனேஜர் ஆகணும்னா ஜஸ்ட் ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் HSC மேனேஜர், HSC இன்ஜினியர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடிட்டரா போகணும்னா லீட் ஆடிட்டர் ISO 45001 இருக்கு, அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 14,001 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சர்டிபிகேஷன் பண்ணி நீங்க லீட் ஆடிட்டரா கூட போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு HSC ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் ப்ரோவும் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பை.